பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நேற்று நைட்டெல்லாம் சுத்தமா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா. இப்பெல்லாம் என் மனசு ஃபேமிலியை ரொம்ப தேடுதுடி. எனக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ நாள் எப்படி இருந்தோன்னு கூட எனக்கு புரியல. ஆனா இப்ப ரொம்ப தேடுதுடி நம்ம ஃபேமிலியை. அதே தாண்டி இங்கேயும் அவங்கள பார்க்கணும், பார்த்து பேசணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்லாம் தோணிக்கிட்டே இருக்கு தெரியுமா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மனசு பாரமாவே இருக்கு. ஆமாண்டி, ரொம்ப பாரமா இருக்கு. ஷாய்குட்டியை பார்க்கணும், ஹரிய பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய தோணுதுடி. பிரியா, ஐஷு இவங்களெல்லாம் பார்க்கணும்டி. தெரியலடி என்ன பண்ண போறோன்னு. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அவங்கள பார்க்கணும், பேசணும் போலயே இருக்கு. ஆனா என்ன நினைச்சாலும் முடியாதுன்னு நமக்கு தோணுது. நம்ம மனசுக்கு அது தோணவே மாட்டேங்குதுடி. அவங்கள பார்க்கணும், பார்த்து பேசணும், அந்த மாதிரி தாண்டி இருக்கு. தெரியலடி என்ன பண்ண போறோன்னு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்க போறோம்னு எனக்கு சுத்தமா புரியலடி. நம்ம இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா அவங்க அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தெரியல, நம்ம ஃபேமிலியே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. இப்ப எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும். ஒண்ணுமே புரியலடி. ஒரு மாதிரி எப்போதுமே அவங்கள பத்தியே யோசிக்கிற மாதிரியே இருக்குடி. நம்மள உட்காந்து சாப்பிடும் போது எனக்கு அவங்களதான் தோணுது. நம்ம ஃபேமிலியா எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம், அந்த நாளா திரும்பி வராதான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட நாள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வரும். தெரியல, அப்படி ஒரு நாள் வரும்னு காத்துட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த நாள் சீக்கிரம் வர மாட்டேங்குதுடி. இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆச்சோ அந்த அன்னைக்கு நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சோதான். அப்பையில இருந்து ஒரு தனிமையை தாண்டி நான் ஃபீல் பண்றேன். கூட்டு குடும்பமா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தோம். பட் இப்ப தனியா இருக்கும் போது அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து நம்ம தனியா தான் இருக்கோம். இதுக்கு நமக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்லாம இருந்திருந்தா நம்ம எல்லாம் ஒன்னா போயிருப்போம்லடி. என்ன நடந்திருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ நம்ம பொழைச்சுக்கிட்டோம். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாதுல்ல. அந்த ட்ரெயின்ல நம்ம போய் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது இருந்தா என்ன பண்ணுவேன். அவங்களோட டார்கெட்டே நம்ம தான் நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு அவங்க ஃபேமிலி கூட நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபேமிலி கூட. அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா இப்ப நம்ம தனியா வந்து உயிரோடவாது இருக்கோம்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. ஆக மொத்தத்துல நமக்கு பிடிச்சவங்க கூட நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இதை விட வேற என்ன சந்தோஷம் நமக்கு வேணும். அது ஓகே தாண்டி. பட் நம்ம ஃபேமிலியை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பார்த்தல. அந்த வீட்டுல இருக்கும் போது நம்ம அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கோம். இங்கேயுமே நம்ம சந்தோஷமா தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. நான் கொஞ்சம் வருத்தமா இருக்குடி. நம்மளோட சந்தோஷமான நாள்லயே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்ல. நம்மளோட சந்தோஷமான நாள் இருந்த அன்னைக்கு அவங்க யாரும் நம்ம கூட இல்லல்ல. அவங்க கூட நம்மளால இருக்க முடியலடி. அதுதாண்டி ஏன் இந்த நாள் வந்துச்சுன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு பிடிச்சவனையே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமா அந்த வீட்டுல வாழணும்னு நினைச்சேன். இப்போ எனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிருக்க, சந்தோஷமா தான் வாழ்றான். அந்த வீடு இல்லாம போயிடுச்சு. அதுதாண்டி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நான் மனசை தேத்திட்டாலும் என்னால முடியலடி. எதுக்காக நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், யாருக்கும் நம்ம எதுவும் பண்ணவே இல்லையடி. அப்படி ஏதாவது கோவம்னா வேற மாதிரி காட்டலாம்ல, சாவலி அடி காட்டணும். அதுதாண்டி எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஏன் நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க எனக்கு புரியல. நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்ச வரைக்குமே யாரையும் அவ்வளவு கஷ்டப்படுத்தினதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏடி நம்மள பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. யாரு இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா எதுவுமே தெரியலடி. புரியல, இதுக்குள்ள யார் யார் இன்னும் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இதுக்கும் மேல நம்ம மாட்டக்கூடாது, நம்ம நல்லபடியா இருக்கணும். அது இல்லாம நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும் தான் யோசிக்கணும்டி. இதுக்கு மேல பழச பேசி பிரோஜனம் கிடையாது, விடு. அது என்னமோ உண்மைதாண்டி. ஆமா, இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க? காலையில ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. இவங்க எதுக்கு இந்த வயலுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆக மொத்தத்துல வயல்ல வேலை செய்ய கூட தெரியாது. இப்பெல்லாம் அடிக்கடி அடிக்கடி இந்த வயல் தான் இதுன்னு போறாங்க. நம்மளாவது கூட போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா எனக்கு அந்த வயல் ரொம்ப பிடிக்கும், நீங்க எல்லாம் கஷ்டப்படக்கூடாது, நீங்க வீட்லயே உட்காருங்க, நாங்க போய்க்கிறோங்கிறாங்க. அப்புறம் ஒய்ஃபோட மனசுல கஷ்டப்படுதா இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து? அதெல்லாம் சொன்னா அவங்க கேட்கவாமா போறாங்க. எப்படியும் நம்ம பக்கமே திருப்புவாங்க, அவ்வளவுதானே. சொல்லியும் நீ வர வேணாம், நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களான்னு கேட்பாங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா. அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோம் அவ்வளவுதான். நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்றதா எங்களுக்கு வேத வாக்குன்னுவாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம தான்ப்பா கஷ்டப்படணும். அமைதியா ஒரு ஓரமா உட்காந்துக்கலாம் நம்ம. ஆமா, என்ன புதுசா ஹேர் ஸ்டைல்ல மாத்திருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, பாட்டி ரோஸ் பூ கொடுத்தாங்களா. என்னம்மா இப்படியே போட்டுட்டு இருக்க, பின்னி நல்லா ரோஸ் பூ வைன்னு சொன்னாங்க. அதுதான் வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. உனக்கு இத ஃபேமிலி கிட்ட காட்டணும்னு ஆசையா இருக்கு, அவங்க கிட்ட காட்டதான் முடியாது. ரோஸ் பூவெல்லாம் அது இல்லாம பூத்து கீழே வேஸ்டா போகுதா, அதான் நீங்களாவது பறிச்சு வைக்கலாம்னு கொடுத்தாங்க. உனக்கும் உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், நீ தான் அது வேணாம்
சொல்லி மல்லிப்பூ எடுத்து வச்சுட்டேன். ரோஸ் பூ வைக்கலான்னு தான் இருந்தேன், பட் மல்லிப்பூ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. மீதி ரோஸ் பூலாம் உள்ளதான் வச்சிருக்கேன், டெய்லி ஒவ்வொன்று வைக்க வேண்டியதான். அது இல்லாம பின்னி போட்டுருக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லாதாம்மா இருக்கு, நல்லாதான் இருக்கு. முத டைம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா? சத்தியமா சூப்பரா இருக்குடி, அவ்வளவு கியூட்டா இருக்கு தெரியுமா நீ. அப்ப ஓகேடி, அந்த பாட்டியும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் ஒரு டவுட் தான். நல்லாதான் இருக்கு, ரொம்ப பண்ணாத. எப்பதாண்டி நம்ம ஃபேமிலி கூட சேருவோம்? ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. டெய்லியும் இதை யோசிச்சே எனக்கு தலைவலி வந்துடும் போலடி. எவ்வளவு யோசிச்சாலும் நம்ம எப்படி அவங்க கூட சேர்றது, நம்ம உயிரோட இருக்கோன்றது எப்படி அவங்களுக்கு தெரிவிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். யோசிச்சு பைத்தியம் போயிடாதடி. சில விட்டா பைத்தியம் ஆனாலும் ஆயிடுவேன் போலடி, அந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா. ஆனா அன்னைக்கு அந்த பார்க்குள்ள ஷாய் குட்டியை பார்த்த உடனே அவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா, அவகிட்ட போய் பேசணும், தூக்கி கொஞ்சணும்னு. ஆனா அதுதான் முடியாம போயிடுச்சுல. அதுக்கப்புறம் வீட்டுல எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் யாருக்கு தெரியும். அதெல்லாம் ஷாய் குட்டி நல்லா டார்ச்சர் பண்ணிருப்பா. அவங்களதான் பார்த்தேன்னு சொல்லி ஒத்த கால நின்றுப்பாங்க. அவங்க இல்லவே இல்லைன்னு சாதிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஷாய் குட்டி சொன்னதா உண்மைன்னு யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அதுதான் பாரு, சின்ன குழந்தை சொல்றதே கொஞ்சமாச்சும் நம்புவோம்னு யோசிச்சாங்களா? அது யோசிக்கவே இல்லை பாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்க எப்படி வருவாங்கன்னு யோசிச்சிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஆனா இன்னைக்கு ஷாய்குட்டியை பார்க்கும் போதே அவ்வளோ ஹாப்பி தெரியுமா எனக்குள்ள. எனக்கும் தாண்டி அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் அந்த பார்க்ல ஷாய்குட்டியை பார்த்த உடனே அது என்னமோ அவனால மட்டும் தாண்டி ஐஷு, பிரியா, குரு, மாமா இவங்க எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுவாது போதும்டி, அவங்கள பார்த்தோம்ல. இப்படி அவங்கள பார்த்துட்டே இருந்தா நல்லாதான் இருக்கும். ஆனா அவங்க தான் ரொம்ப தூரத்துல இருக்காங்களே. எப்பயாச்சும் அந்த பார்க் வந்தாதான். அந்த பார்க் எப்ப போலன்னு பார்த்தா ஷாய்குட்டி பார்த்துட்டா அவ்வளவுதான். இந்த கேப்லயாவது நம்மள பார்த்துட்டா அடுத்த டைம்ல விட மாட்டாடி. ஆமா மாடி, நம்ம பின்னாடியே வந்தாலும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பார்த்து நீங்க கூட்டிட்டு போங்கன்னு ஃபாலோ பண்ணி வந்தாலும் ஆச்சரியம் இல்லப்பா. அரே போய் சின்ன வாண்டுக்கெல்லாம் நம்மள பயப்பட வேண்டியதா இருக்கு. இல்லனா கூட அந்த பார்க்ல போய் அவங்கள பார்க்கலாம். பட் பார்க்க போறோம்னு போனோம் நம்ம காலியதுப்பா. அப்புறம் மாட்டிக்கிட்டோம், வீட்ல வந்து யார்ட்டையும் நம்மளால பேச முடியாது. இவங்க எதுக்கு பார்க் போனீங்க, எதுக்கு போனீங்க, நான் வராம நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டே நம்மள கொன்றுவாங்கடி. அவங்க கொல்றாங்களே, இவங்க நம்மள கொன்றுவாங்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளே தேவையில்லாம வீண் வம்ப நம்மளே தேடிட்ட மாதிரி இருக்கும். ஆமாண்டி, ஏன்னா அவங்கள பாக்கணும்னு இருக்குடி. இவங்க கூட போற டைம் தான் அவங்க எங்கேயாவது வந்தா பரவாயில்ல. நம்ம போற இடத்துக்கே அவங்க வருவாங்க, நம்ம எப்படி யோசிக்கிறது? வராம போயிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தாண்டி கஷ்டமா போயிடும். அதான் ஒண்ணும் புரியல, எவ்வளவு பிளான் போட்டாலும் அவங்கள நம்மளால பார்க்க முடியாது போல. பாக்குறனால எப்ப வரும் தான் தெரியல. திரும்பி நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. அப்பதான் எனக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்பா. இங்க மட்டும் என்னவா? ஆமாடி, எனக்கும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஷாய் குட்டியெல்லாம் பாவம், நம்ம எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பால. ஆமாண்டி, நம்ம எங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்மளே கஷ்டப்படும் போது சின்ன குழந்தை அவ கஷ்டப்படாம இருப்பாளா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துருக்கோம். எப்படி அவ அவ்வளவு சீக்கிரம் நம்மள மறந்துருவாள்? ஏதாவது சொல்லி இவங்க சமாளிச்சிருப்பாங்களே தவிர அவ விட மாட்டா. அவ நம்மள பாக்கணும்னு சொல்ற நேரம் கூட அவளை நம்மளால போய் பார்க்க முடியாதுல. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம்ல. நம்ம என்னடி பண்ண முடியும்? நம்ம அந்த நிலைமையில இருக்கோம். தாய் பார்க்கணும்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. நம்மளையே சுத்தி வருவா. இப்ப தனியா இருக்கனானே எப்படி? அது இல்லாம அன்னைக்கு ஐஷுக்கு, குருமாமாவுக்கு, அண்ணனுக்கு, பிரியாவுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமா தானே இருக்கும். இத்தனை பேரு கஷ்டப்படுவாங்களடி நம்மள நினைச்சு. சப்போஸ் நம்ம அங்க போய் நின்னா ஆவின்னு நினைச்சு துரத்தி விட்டுற மாட்டாங்களே? வாய்ப்பு இருக்குடி, வாய்ப்பு இருக்கு. நம்ம ஐஷுவெல்லாம் சொல்லவே தேவையில்ல. பிரியாலாம் ஆவியாவே கத்திட்டு போனாலும் போவா. பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் அப்ப வருதுன்னு பாப்போம். நம்மள பார்த்து அழுகுறாங்களா இல்ல பயந்து ஓடுறாங்களான்னு தான் தெரியாது. ஐஷுவ சொல்லவே தேவையில்ல. இதுல நம்ம உயிரோட இருக்கோம்னா யோசிக்க மாட்டாங்க, உடனே பேயின் தான் அவ யோசிப்பா. பார்த்தலடி ஐஷுவ அருண் லவ் பண்ற போலடி. இதுல அருண் வேற ஐஷுவ லவ் பண்றாரான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது லவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவ என் தங்கச்சிடி, என்னமோ இருந்துட்டு போகுது பாரு. வெளியில ஒரு பையனை பார்த்து அவ லவ் பண்ணிட்டு இருக்கா, அதுவே பெரிய விஷயம் டி. கன்ஃபார்ம் பண்ணத லவ் பண்ணாம இருந்தா என்ன பண்ணுவ? நீ வேற அன்னைக்கு பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த கோவில்ல. ஆக மொத்தத்துல நானும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன், கண்டிப்பா இவளும் பிரியாவும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பா. அவ என் தங்கச்சிடி, இருந்துட்டு போகுதுடி. ஆமா, என்னமோ எனக்கு என்னமோ அவ லவ் பண்ணிருப்பான்னு தான் தோணுது. தோணுதுல அதே தோணுது தான் எனக்கும் வந்துச்சு. அவ என்னமோ லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேடி. பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குடி. பாக்கலாம் அவங்க அண்ணன் கிட்ட கேட்காம எப்படி லவ் பண்றான்னு. அன்பு கிட்ட கண்டிப்பா கேட்டே ஆகணும். பாக்குறேன்டி. லவ் பண்ணாலும் தப்பு இல்ல. யார் மேல யாருக்கு காதல் வரும்னு தெரியாதுல. அது என்னமோ உண்மைதான்ப்பா. கூடிய சீக்கிரத்துல நம்ம ஃபேமிலி கூட நம்ம சேரணும்னு நான் டெய்லி வேண்டிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா டெய்லி நானும் வேண்டிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் சேருவோம். அந்த நாள் லேட்டா வந்தாலும் சரி, சீக்கிரம் வந்தாலும் சரி, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ப்பா. பார்க்கலாம், கண்டிப்பா சீக்கிரம் வரும்னு தான் என் மனசுக்குள்ள தோணுது. சேர்ந்தா அது ஒரு மாதிரி தனி ஹாப்பியா இருக்கும்லடி. யாருக்குமே அந்த ஹாப்பி வராது, ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா நம்ம ஃபேமிலி கூட சேர போற நாள் எப்போ வரும்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா. அதேதான், ஃபேமிலி கூட சேர்ற நாள் சீக்கிரமா வரணும். ஷாய் குட்டியை பார்க்கணும். பிரியா, ஐஷு, அண்ணி, குருமாமா, அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தே ஆகணும்டி. அந்த அன்னைக்கு அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு தனி ஹாப்பி இல்ல.
அதனால கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன்டி. அதான் அன்பு அண்ணனும் ஜீவாவும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்னன்னு. இப்போ ஃபேமிலியில எந்த எதிரி இருந்தாண்டி எனக்கு தெரியல. அந்த எதிரி மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அப்புறம் இருக்கு ஏண்டா இவ பிரிச்சு வச்சு நான் கேட்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அது என்னமோ உண்மைதான், அவன் மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும்டி. அப்புறம் இருக்கு அப்பதான் அவனுக்கு கடைசி மூச்சா இருக்கும்டி. நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு அவனுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? இருக்கு அவனுக்கு நம்ம ஃபேமிலில இருந்து பிரிச்சு வச்சால இருக்கு. யோசிச்சுட்டே இருக்கேன் எப்ப அந்த ஃபேமிலி கூட சேர்ற அந்த தருணம் வரும்னு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிச்சு வந்துட்டோமா? இவ்வளவு சீக்கிரமா வேணா? பட் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணி முடிச்சிட்டோமா, அதனாலதான். அம்மா ரெண்டு பேரும் என்ன இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சும்மாதாம்மா, ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, டீப்பா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு, சும்மாதான் சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். அதான் பேசிட்டு இருந்தீங்களா, நாங்களும் உட்காந்து கேட்கலாம் தான். இப்ப நாங்க பேசுறதை கேட்கறதுக்காக தான் இங்க வந்தீங்க. நாங்க என்னென்ன பேசுறோம் நோட்டு கேட்டுட்டு இருந்திருக்கீங்க தானே? நீ வேற, நாங்களே இப்பதான் வந்தோம். நம்பிட்டேன் ஜீவா, நம்பிட்டேன். அடா அதுதாம்மா உண்மை. சரி நான் சும்மா தான் சொன்னேன். அதான் உங்க அண்ணன் சும்மா நாங்க வரல இப்பதான் வந்தோம்னு சொல்லிட்டா மட்டும் சும்மா சொன்னேன்னு சொல்லிடு. அதுதான்டா உண்மை. அது சௌமியா உண்மையை தானே சொன்னேன். ஆமாமா உண்மையை தான் சொன்னேன். அப்புறம் பாரு ரொம்ப வாய் பேசுறாங்க உங்க அண்ணன். அடுத்த வாய்க்கு உடைச்சு கையில கொடுத்தாலும் கொடுத்துட வேண்டி பார்க்க மாட்டேன். நீ கொடுத்தாலும் கொடுப்பமா, ஏன் கொடுக்க மாட்டேன். அப்புறம் இந்த தங்கச்சி வந்து நிப்பேன் பாத்துக்கோ. தங்கச்சி வந்து நின்னா விட்டுருவோமா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். தங்கச்சி வரும்போது விட்டுருவியா நீ? அப்புறம் தங்கச்சி உண்டலன்னு பண்ணிடுவா. இப்ப சாமி போதும், உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுக்கு சண்டை? ஐயோ ஜீவா, நாங்க சண்டைலாம் போடவே இல்லையே. நாங்க சும்மா பேசிட்டு இருக்கோம்பா. அத நீங்க சண்டையே எடுத்துட்டா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுக்கு என்னமோ எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருதோ இல்லையோ, நீங்க மூட்டி விட்டுருவீங்களோன்னு தோணுதுப்பா. சும்மா பேசிட்டு இருந்தாலே சண்டை போடாதீங்கன்னு சொல்றீங்க. எனக்கு என்னமோ எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா நீங்க குளிர் காயலாம்னு நினைக்கிறீங்க போல. ஆமாமா, எங்களுக்கு ஒரு வேலை இல்ல பாரு. அது இல்லன்னு சொல்லி தானே பண்றீங்க. அது இருந்தா நீங்க எப்படி பண்ண போறீங்க? எப்ப நாங்க சும்மா பேசினாலும் சண்டை போடாதீங்கன்னு சொல்றது யாரு? நாங்களா நீங்களா? எக்ஸாக்ட்லி நாங்கதாம்மா. அப்புறம் சொல்றதுல நாங்க சண்டையை மூட்டி விடுறது இல்லன்னு. இல்லம்மா, உட்கார்ந்து குளிர் காயலாம் தான். அதுக்கு போயிட்டு ஃபயர் கேம்ப் போட்டு குளிர் காயுங்க. எங்களோட சண்டையை வச்சு குளிர் காயலாம்னு நினைக்கிறீங்களா? என்னைக்குமே நானும் சௌமியாவும் சண்டை போட மாட்டோம். ஆமாமா. இப்படியேவா வாழ்க்கை போகுது பாக்கலாம். அதுதானே, உங்க வாழ்க்கை இப்படியே போகாதுமா. இன்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை வரலாம். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கும் ஸ்னேகாவுக்கும் சண்டை வராது. வரும்னு சொல்றல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வரும். அன்னைக்கும் நாத்தனாருக்கும் சண்டை வந்தது குடும்பமே இல்லமா. அது அன்னைக்கும் நாத்தனார் எங்க வகையில பார்க்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இல இருந்து பாக்குறவங்களுக்கு அண்ணின் தான் தெரியுமே தவிர நாத்தனாருன்னு வராது. எங்களுக்குள்ள என்னைக்குமே சண்டை வராது. நீங்க எந்த சண்டை எங்களுக்குள்ள மூட்டி விடணும்னு நினைச்சாலும் அப்பயும் எங்களுக்குள்ள சண்டை வராது. ஆமாமா, அதனால ரொம்பலாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் நீங்க உடஞ்சு போய் உட்கார்றதை எங்களால பார்க்க முடியுமா? ஆமா, அப்புறம் எங்களால முடியாது. எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சொல்றவங்களும் ஒரு நாளைக்கு சண்டை போட்டிருக்காங்க, பாக்கலாம். பாக்கலாமே, யாரு வேணா. எங்களுக்குள்ள சண்டை வந்த மாதிரிதான் வந்துட்டு தான் மறு வேலை பார்க்க போதா. அது என்னமோ உண்மைதான் அன்பு. இவங்களுக்குள்ள சண்டை வர மாதிரி எல்லாம் எனக்கு தெரியலடா. நமக்கு தாண்டா தேவையில்லாத வேலை, எனர்ஜியை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம அமைதியாவே இருந்துக்கலாம்டா. அத முதல்ல செய்யுங்க ரெண்டு பேரும். தேவையில்லாத டாபிக் பத்தி பேசுறது யாருமா? நாங்களா? நீங்களே தான் ஜீவா. அண்ணனுக்கு கெட்ட புத்தி வரதுனாலே உங்களால மட்டும்தான். எங்க அண்ணனுக்கு கெட்ட புத்தி வரதுலயே அன்பு மட்டும்தான் காரணம். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கோங்க. அப்புறம் அவ அண்ணன் நான் திட்டினா என் அண்ணன் அவ திட்டணும்ல, அதுக்காக தான். என்னடி கரெக்ட். ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்பட்டு கூடாதுல்ல. ஒருத்தர் திட்டிட்டு ஒருத்தர் திட்டாம இருந்தா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல, மனசு உடைஞ்சு போயிட போறாங்க. அதனாலதான். அப்புறம் எங்க அண்ணன் மட்டும் கஷ்டப்பட்டா வேலைக்கு ஆகுமா? உங்க அண்ணனும் கஷ்டப்படணும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் திட்டிட்டு ஒருத்தர் விடுறது எனக்கு பிடிக்காதுடி. அதே தாண்டி இங்கேயும் திட்டுனா ரெண்டு பேத்தையும் கழுவி ஊத்தி திட்டி முடிச்சிடணும். இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணல, நமக்கு தேவைதான் அன்பு. ஆமாண்டா, போன போதே அத்தை பொண்ணுங்களாச்சேன்னு கல்யாணம் பண்ணோம். தேவையா நமக்கு? இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். இப்பவே பார்த்தல. பெண்ணே எங்க கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ? சாச்சா, எங்க கூட நீங்க வாழ்றதப்பா கஷ்டம். அவ்வளவு வருத்தம் நீங்க நினைச்சுக்காதீங்க ஜீவா. நீங்க அவ்வளவு வருத்தம் இல்ல, நாங்க சந்தோஷமா தான் வாழ்றோம். உங்க கூட தான் சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்னமோ உண்மைதான். அம்மா, நாங்க வரும்போது ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீங்களே, என்ன அதுதானே சொல்ல போறீங்களா இல்ல நாங்களே கேட்கட்டுமா? என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்? நாங்க சும்மா பேசிட்டு தானே இருந்தோம். ஆமா, நாங்களாம் எதுவும் யோசிக்கல. ஃபேமிலியை ரெண்டு பேரும் ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லண்ணா. அடிக்காம சொல்லுங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றீங்க தானே ரெண்டு பேரும்? அவங்கள பார்க்கணும் போல இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா, அதெல்லாம் பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. அதான் நீங்க கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? அங்க கூட இருந்தாலும் ஃபேமிலி இருக்க மாதிரி இருக்குமா? ஐயோ ஜீவா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விடுங்க. நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உண்மையை சொல்லுங்க, ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ஆமா, உண்மையை சொல்லுங்க, ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா ஜீவா, நான் ரொம்ப மிஸ் பண்றோம். அத பத்தி தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். தெரியல, நான் உங்களை பார்க்கணும் போலயே இருக்கு. அதை சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த வரான்னு தான் நாங்க சொல்லல. ஆமா, அப்புறம் நீங்களும் கஷ்டப்படுவீங்கல்ல. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்துல ஃபேமிலி கூட சேர்ந்துடலாம். ஆமா, ரெண்டு பேரும் என்னைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. எங்க கூட இருக்க வரைக்கும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் வந்துடக்கூடாது. அது கண்டிப்பா வராதுப்பா, நீங்க இருக்கிற வரைக்கும். கண்டிப்பா சீக்கிரமா சேர்ந்துடலாம். எங்களால எவ்வளவு முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா உங்க கூட சீக்கிரமா சேரலாம். இல்ல ஓகே தான், நாங்க ஒண்ணு சொல்றோம், அதை கேப்பீங்களா?
ஆமா நானும் ஒண்ணு சொல்லணும். என்ன 2 பேரும் சொல்ல போறீங்க? சரி நாங்க கேக்குறோம், சொல்லுங்க. இதுல மைனாவை ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க எதையும் எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க தானே? அப்படியெல்லாம் நாங்க என்ன மறைக்க போறோம்? நாங்களே எதுவும் மறைக்கலடா. நான் இப்போ சொல்றேன், மைனால அப்படி பண்ணியிருக்க மாட்டா. ஆனா உனக்கே தெரியல, அவ ரொம்ப நல்லவனா. எல்லாத்துக்கும் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. அத்தை மைனால அப்படி பண்ண மாட்டாங்கண்ணா. கடைசியில உண்மை தெரிஞ்சு உடையறதுக்கு இப்ப எவ்வளவோ தைரியமா இருங்க. இப்பவே அதை ஏத்துக்கோங்க. அப்போ மைனாவும் அத்தையும் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணா? ஆமா ஜீவா, அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி நானும் சொல்லல, ஜீவாவும் சொல்லல. பட் இதுல யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலிக்குள்ள கலந்துருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அத்தை மைனாவை ரொம்ப நம்ம கடைசியில நம்ம முதுகுல குத்தும் போது நமக்கு அவ்வளோ வலிக்கும். அதனாலதான் சொல்றேன், இப்பவே கொஞ்சம் தைரியமா இருந்துக்கோங்க. யாரும் செஞ்சிருப்பாங்க என்னதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனா உங்க 2 பேத்தையும் கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஃபேமிலி கூட சேர்த்து வைப்போம். என்னைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது நாங்க இருக்கிற வரைக்கும். நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன ஃபீல்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா எங்களுக்கெல்லாம் என்ன ஃபீல் இல்லப்பா. ஒருவேளை அவங்க செஞ்சிருப்பாங்களாண்ணா? ஆமா எனக்கும் சொல்லுங்க, அவங்க செஞ்சிருப்பாங்களா? நம்மள கொல்ல பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்களா அத்தை? என்ன உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அத்தை ட்ரை பண்ணுவாங்களா? சொல்ல முடியாதுமா, உங்க அத்தை செஞ்சாலும் செய்வாங்க. யாரையும் நம்பாம இருக்கிறதே பெட்டர். அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்குள்ள போய் சேராம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் தான். ஆமா, எங்கடா போய் சேர்ந்துட்டா நம்ம ஃபேமிலிக்குள்ள அத்தையே இருக்காங்க, அத்தையே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படும். அதுக்காக மட்டும்தான் இப்ப நாங்க பிரிஞ்சிருக்கோமே. அதுவும் ஒரு காரணம் தான். ஒருத்தவங்களை நம்ம நம்பும் போது முதுகுல குத்திட்டாங்கன்னா அதை விட பெரிய வழி எதுவுமே நம்ம கிட்ட இல்ல. தெரியல அத்தை செஞ்சிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. பட் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் எல்லா வழியிலயும். ஆனா அது அத்தையா இருந்தா கண்டிப்பா நாங்க சும்மா விட மாட்டோம். ஐயோ அண்ணா, அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. அத்தையா இருந்தா விட்டுருண்ணா, ஒரு டைம் மன்னிச்சு விட்டுறலாம். அது எப்படிமா முடியும்? நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்து நம்மள பிரிச்சிருக்காங்க. இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, இதுதான் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க பாத்தீங்கல்ல. அண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விட்டுருண்ணா. அது எப்படா விட முடியும்? நம்ம ஃபேமிலியும் கஷ்டப்படுத்திட்டு இப்ப நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சவங்க சும்மா விடணும்னு நினைக்கிறீங்களா நீங்க 2 பேரும்? ஐயோ அண்ணா, உனக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களும் நம்ம ஃபேமிலி தானேண்ணா. என்னடா நம்ம ஃபேமிலியா இருந்து இப்படி யோசிக்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்களா? அதான் நம்ம ஃபேமிலியா இருந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது தானே. நான் தெரியாம ஏதாவது பண்ணிருப்பாங்கண்ணா. இல்ல எனக்கு புரியலடா. கடைசி வரைக்கும் நம்ம ஃபேமிலி கூட சேராம இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்மள கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? விடுண்ணா, அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம விட்டு கொடுத்துடலாம்ண்ணா. எங்களுக்கு எங்க பிடிச்சவங்க கூட நாங்க இருக்கும் போது எங்களுக்கு என்னென்ன வேணும்? அது என்னமோ உண்மைதான், எங்களுக்கு பிடிச்சவங்க கூட தானே நாங்க இருக்கோம். இருந்தாலும் உங்க ஃபேமிலியை விட்டுட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நான் கஷ்டப்படுறதாங்க, ஐஷு பிரியா எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்களோட ஆசை அவங்க கூட நம்ம இருக்க கூடாதுன்னா விடுங்கண்ணா. நம்ம ஃபேமிலி கூட நம்ம சேரலாம். அவங்களுக்கு எது விருப்பமோ அந்த வீடு சொத்து எல்லாம் வேணும்னா விட்டு கொடுத்துடலாம்ண்ணா. நமக்கு எதுவுமே தேவையில்லண்ணா, நம்மளோட சந்தோஷம் மட்டும் நமக்கு போதும். எப்பதான் உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என்னால அப்படி யோசிக்கணும்னு தோண கூட மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்ம இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடலாம்ண்ணா, தப்பு இல்லைண்ணா. அவங்க நம்மளோட அத்தைண்ணா, சின்ன வயசுல இருந்து நம்மளையும் சேர்த்து தானே வளர்த்தாங்க, விடுண்ணா. உங்களோட மனசெல்லாம் எங்களுக்கு வருமானம் எங்களுக்கு தெரியலப்பா. ஆமா நீங்க இப்படி யோசிக்கிறீங்க, ஆனா எங்கனால யோசிக்க கூட முடியல. அவங்க மட்டும் இதை செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சும்மா விடுறதுக்கு எங்கனால முடியாதுடா. ஐயோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் விட்டுருண்ணா. பரவாயில்ல, அவங்களுக்கு இது ஒரு ஹாப்பினா விட்டுரு. அவங்களோட சந்தோஷம் இதுனா விட்டுருண்ணா. பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேணாம், விடு. ஒரு வார்னிங் கொடுக்குறியா, திட்டுறியா, அதோட போதும். எப்படிதான் இப்படி யோசிக்கிறீங்களோ தெரியலப்பா. நமக்கு கெட்டது செஞ்ச அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு யோசிக்கிறீங்க. தெரியல, நான் அப்படிதானே வளர்த்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் பெரியவங்களுக்கு விட்டு கொடுத்து போறதுல தப்பு இல்லைண்ணா. விட்டுரு, அவங்க கிட்ட பேசி பிரோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க திட்டினதுக்கு அப்புறம் உங்க மேல இருக்க கோவத்துல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த இதுக்கு அவங்களுக்கு அந்த வீட்டெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம ஃபேமிலியா இங்க வந்தே வாழ்ந்துடலாம்ண்ணா. ஆமா, அதுதான் எங்களுக்குமே சந்தோஷம். அவங்க கூட இருந்துட்டு அவங்கள நீங்க திட்டிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு எங்களால இருக்க முடியாது. அதனால விட்டுருங்க, நம்ம ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து நம்ம தனியா சந்தோஷமா இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வீடு சொத்து தானே வேணும், விட்டு கொடுத்துடலாம். தப்பு இல்ல, நம்ம திரும்பி பாத்துக்கலாம் என்னன்னாலும். என்ன புரிஞ்சுச்சு தானே? கேப்பீங்க தானே? கேட்கலன்னா விடவா போறீங்க 2 பேரும்? ஆனா அத்தைக்கெல்லாம் அப்படி தோணி இருக்காது. கண்டிப்பா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்பிக்கிட்டே இருங்கப்பா. ஏதாவது முதுகுல வந்து குத்துட்டும் அப்புறம் இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்றோம்னா, அத்தைக்கு இவ்ளோ தூரம் எல்லாம் யோசிக்கணும்னு தோண மாட்டாங்கண்ணா. அதுவும் நம்ம கொல்லணும்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க நம்ம ஃபேமிலினா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்றேன், உங்க மனசு தைரியமா வச்சுக்கோங்க. சொல்ல முடியாது, அத்தை நம்மளுக்கெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு செஞ்சாலும் செய்வாங்க. அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது ஜீவா, நான் நம்புறேன். ஆமாண்ணா, நானும் நம்புறேண்ணா. அவங்க நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்கண்ணா. ஒருத்தவங்களை கொலை பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்களா? அதுவும் எங்களை போய் நினைப்பாங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லைண்ணா. நீங்க நம்பிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் நடக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு. விடுங்க, நம்பினா நம்பிட்டு போற விடுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா உங்க குடும்பத்து கூட நீங்க சேருவீங்க. நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா, நீங்க சேர்த்து வைப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வேற என்ன வேணும், விடுங்க. அங்க இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சோகமாவும் இருக்க கூடாது. நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க இறங்கி நின்று செய்வீங்க. அதனால எங்களுக்கு என்ன ஃபீல், நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். இப்ப கூட உட்காந்து பேசிட்டு தான் இருந்துமே தவிர ஃபீல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, ஃபீல்லாம் எதுவும் இல்ல. நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நீங்க எங்க உயிர். அதென்னமோ உண்மைதான்ப்பா. எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ
எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாள். நெடும் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே. வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. மீனா இந்த பக்கம்லாம் உங்க பையன் அஜித்தை பார்க்கலான்னு தான் அத்தை வந்தேன். அவனை பாக்கியா உள்ளாரதாமா இருக்கான். சரி அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா.